Audio Jungle. Hi, hello and welcome to Sumi Aari World. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். silk thread எடுத்துக்கறேன். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி thread needle எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த சைஸும் கிடையாது. iron needle தான். லோக்கல் பிராண்ட். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது நீட்டாகவே ஃபினிஷிங் கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கக்கூடாது. அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதாங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ரெண்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்ம வந்து எண்டு நட் போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். உள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். தாம்பூ ஸ்டிச் மாதிரி தான் இதுவும். நம்ம இப்படி ரெண்டாக டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி லாங்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங்காக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இதோட சென்டர், அதாவது ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் இந்த சைடில் சென்டர்னால் இந்த த்ரெட்டோட நடுவில் இல்லை. அதாவது செயின் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் 2 த்ரெட் இந்த பக்கம் 2 த்ரெட் வரும். இந்த சென்டரில் கிடையாது. இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் சென்டர் இந்த மாதிரி. அதே மாதிரி அடுத்த செயினில் சைடில் சென்டர் இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்ததும் நம்ம வந்து இதில் ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டு திருப்பிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செயினோட சென்டரில் நம்ம போடுறது தான் லாங் அண்ட் ஷார்ட். இந்த லாங் அண்ட் ஷார்ட்டை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால் நம்ம ஹியூமன் ஃபேஸ் ஃபில்லிங்க்கு வந்து அந்த ஸ்கின் டோனுக்கெல்லாம் நம்ம வந்து தாம்பூ ஸ்டிச் அண்ட் லாங் அண்ட் ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதே மாதிரி லீஃபுக்கு ஃப்ளாஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதை ஃபில்லிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது வந்து அந்த ஹியூமன் ஃபேஸ் ஃபில்லிங்க்கு தான் இது ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர் ஆனால் சைடில் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுறது தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இதை ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வரும்போதும்
நம்ம வந்து இந்த இடத்துல வரும்போது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு அதே மாதிரி லாங் ஸ்டிச் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி இதில் ஒரு குட்டி இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல வரும்போது நம்மளால் லாங்காக போட முடியாது, வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து இது ஃபில் பண்ணியாச்சு. இனி வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பிக்சரும் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ஷேப்பை கொடுத்து இந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு ஐடியாஸ் தான் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட நான் செலக்ட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு அதுலேயே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து உங்களை செலக்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஷேப் செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.